ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்மளுக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போதும் நாம் வந்துட்டு என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த இப்போ சோசியல் மீடியா உலகம் தானே, இதில் சில பேருடைய வாழ்க்கை அவங்க படுற கஷ்டங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில நேரம் தோணும். அதில் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜெயம் ரவியோடைய அந்த மனக்குமுறல் அந்த வீடியோவை நான் பார்த்ததுக்கப்புறம் என்ன இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதான் நான் வைரல் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா பணம் மட்டும் தான் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாக. ஆனால் பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு அதை விட பிரச்சனை இருக்குது. அப்போ வாழ்க்கையில் எல்லா மனசுக்கும் பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. அப்படிங்கும்போது அதை விட நம்மளுக்கு அப்போ பரவாயில்லையோ அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேர்த்திக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இன்றைக்கி அவருடைய வீடியோ பார்க்கும்போது என்னால் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு, நிறைய விஷயங்கள் பேசணும் கூட நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனக்குமுறல் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் மைண்டில் வந்துட்டு போனார். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முதல்வர் நம்ம தளபதி விஜய் தான். என் மனசில் தான் நான் எப்பவும் பேசுகிறேன், நான் சொல்கிறேனே. அதாவது இவருக்கு இப்போ என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கலாம் சேம் நம்ம தளபதி விஜய்வுக்கும் நடந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஆனால் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு ஒன்று இருக்குது. இவர் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு, அதே இது நம்ம தளபதி எப்படி ஹேண்டில் பண்ணார்னு. ஸோ உங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெரியுமே, இடையில வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி திரிசா அந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசு வந்து கஷ்டப்படுச்சு. அதாவது மற்றவங்க வெளியிலேருந்து விமர்சிக்கிறது வேறு, என்ன வேணால் விமர்சிப்பட்டோம். ஆனால் நம்ம தளபதி எப்படி பொது வெளியில் கூப்பிட்டு வரலாம், அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த கேஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு கோவம். நான் கூட அதை விமர்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் என் மேலே கோவப்பட்டு என்ன திட்டுனாங்க, ஆன்சர் த்ரீ பண்ணிட்டு போன நிறைய பேர் கோவப்பட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இமோஷனல் டைப் தானே, நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் இதை பண்ணும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல, நம்ம அதை கோவப்பட்டோம். அதுக்கப்புறம் அதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்ரு முடிஞ்சிட்டு நான் தளபதியை வெளியில் வந்துட்டு நீங்கள் அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி, அது ஒரு பர்சனல், ஓகேவா, அதை வந்துட்டு நம்ம அதை விட்டோம். ஆனால் இப்போ அந்த ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ளே அவருக்கு நடந்த அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது, ஏன் இதை நான் இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என் பிள்ளையை நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன், நான் கடைசியாக அந்த டிக் டிக் அந்த படத்தில் நடிக்கும்போது என் பையனும் நான் சேர்ந்து போட்டு அந்த ட்விட்டு தாங்க கடைசியான சந்தோஷமாக இருந்தது. அவன் என் பிள்ளைங்க நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அன்னைக்கு சாட்டையா இல்லை யாரோ இன்னும் நிறைய பேர் உணவத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த முதலமைச்சருமே முதலமைச்சராக அந்த பொறுப்பு ஏற்கும்போது பதவி ஏற்கும்போது அவங்களுடைய பிள்ளைங்களை இல்லாமல் குடும்பம் இல்லாமல் அந்த மாதிரி பதவி ஏற்றதே கிடையாது. விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி ஏற்கும்போது அவங்களுடைய பெற்ற பிள்ளைங்களே இல்லை, பொண்ணுட்டு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் நான் பார்த்துருந்தேன். கரெக்டாக யார் சொன்னதுன்னு தெரில. ஸோ எனக்குமே இருந்துச்சு, எனக்குமே அன்றைக்கி நான் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியிலட்டெல்லாம் அவருடைய பசங்க இருந்திருந்தா, ஏன்னா தான் அப்பா வந்து முதலமைச்சராக ஆகிறாரு, அதை அவங்க பசங்க இருந்து அதோடைய ஃபேஸில் அவங்க சந்தோஷப்படுறது, பெற்றவங்க சந்தோஷப்படுத்தாங்க, அவங்க பசங்க சந்தோஷப்படும் போது அது எப்படி இருக்கும், ஸோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது அப்போ கூட சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் அது இல்லாமல் போகும்போது என்ன ஒரு இதாக இருக்கும், பெற்ற பிள்ளைங்க கூட வராமல் இருக்கும்போது நம்ம யோசித்தோம். இப்போ இந்த இடத்துல அந்த ஜெயம் ரவி சொல்லும் போது தான் நம்மளால் உணர முடியுது. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி நல்லவங்க நம்மளால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே ஒரு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பெண்கள் வந்து அழுதுட்டாங்க, பெண்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பெண்கள் பக்கம் தான் நிற்போம் எப்போவுமே. ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் அப்படி தான், பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பெண்கள் சொல்லிட்டாங்க உடனே நம்ம அவங்க பக்கம் தான் போவோம். ஆனால் நிறைய இடங்களில் பெண்களாலேயே பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பக்கம் இருக்குது, அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா கெட்டவங்க ஆண்கள் மட்டுமே எல்லாருக்கும் கெட்டவங்களாம் கிடையாது. இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாலியல் புகார் பிரச்சனையில் ஒரு ஆசிரியர், இது உண்மையில் நடந்த விஷயம், அது கரெக்டாக எந்த இடம் என்னன்னு தெரில, இது நம்ம நியூஸில் பார்த்தது தான். அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன். இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவர் மேலே ஒரு பழி வாங்கணும், வேற ஒரு வெஞ்சன்ஸ் காரணமாக வச்சு இந்த ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சு அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டு அவர் அதனால் சிறைக்கு போய் அதுக்கப்புறம் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா உண்மையான தெரிய வந்துச்சு. அவங்க மூலமே விட்டுட்டு ஆமாம் அவர் அப்படி பண்ணலை, ஏன்ட்ட தப்பாக நடந்துக்கல, நான் அவரை வந்து பழி வாங்குறதுக்காண்டி இப்படி சொல்லிட்டேன் கோவத்தில் அப்படின்ட்டு. அதாவது பெண்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள், ஒரு பழி வாங்குறது என்ன வேணால் சொல்லலாம், அப்படி தவறான குச்சாட்டை வச்சுட்டா அது அவருடைய வாழ்க்கை எவ்வளோக்குள்ளே பாதிச்ச ஒரு இதாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் பெண்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம யாரையும் நம்ம வந்து ரெண்டு பக்கம் தெரியாமல் நம்ம பேச முடியாது. இருந்தாலும் ஜெயரவி சொல்லும் போது, அதாவது என் பிள்ளையை பார்க்க விட மாட்டேங்காங்க, பிள்ளையை பார்க்கணும் கூட பாடி கார்டோட வராங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கும், அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்க நிகழ்வில் அவங்க குழந்தைங்க பங்கேற்கலன்னு. குழந்தைங்க கிடையாது, இப்போ அவங்களாம் பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா, நான் அப்பா பார்க்க நினச்சிருந்தா ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா தான் இவர் எல்லாமே கூட்டு வந்து வச்சுருப்பாரு. ஸோ அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இவர் ஆசைப்படலாம், இவரும் நம்மளை மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவங்களால தடுத்து நிப்பாட்டப்படுது, வர முடியாமல் ஒரு இது சூழல் உருவாகும் போது இவர் எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா
அங்கே தேடி தேடி போயிட்டு, ஏன்னா இவருக்குள்ளேயே மனக்குமுறல் இருக்கும்ல. ஸோ அதை வந்து ஆனால் அவர் வந்து வெளியில் காட்டலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளேயே அடக்கிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறார். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குது பிரச்சனைகள்லாம். ஆனால் அது அது வேறு மாதிரி, இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணது வேறு மாதிரி. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு, ஏன்னா நான் வெளியிலேருந்து பார்க்குற நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். அந்த சூழலே இருந்து அனுபவிச்சவங்க தான் அந்த உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது ஆமல்ல, அவர் பாவம், அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் கிடக்காரு. யாருக்கு தான் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு மனசு வரும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவருக்குமே அந்த ஆசை இருந்திருக்கும்ல, தான் அந்த முதலமைச்சரை பதவி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைங்களாம் வந்து நம்மளை பார்க்கணும், ஆசையாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் வேட்டைக்காரன் படத்தில் தான் மகன் கூட டான்ஸ் ஆடுவார். சூப்பராக இருக்கும் அந்த இது, தான் மகன் விட்டு. ஸோ அப்படி இருந்த காலகட்டம் கிரிக்கெட் மேட்ச்லாம் தான் பையனை தோல் மேலே சஞ்சய் கிட்ட வந்தவர். ஸோ இது ஏன் நம்ம சொல்ல வேண்டியது கேட்டிங்கன்னா, இடையில நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது, திமுக போட்டு பிறந்துட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த எதிரில் உள்ள அந்த சதி வேலைகள் பண்ணுறவங்கலாம் சோசியல் மீடியாவில் ஒரு கட்டுக்கதை அவுத்து விட்டது என்னது கேட்டிங்கன்னா, அதாவது தான் குழந்தைகளுக்காக கூட, தான் பிள்ளைகளுக்காக கூட போய் எந்த விஷயத்துலையும் நின்று கிடையாது இந்த மனுஷன். அதாவது தான் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கும்போது அந்த செலிப்ரேஷன் இதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெற்றவங்க போயிட்டு அப்பா போய் நின்னாங்க, காணல் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட ஒரு போகல, பிள்ளைக்காண்டி போய் நிற்கல. யார் யார் கல்யாணத்துக்குலாம் போகிறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே கூட அந்த பிள்ளைக்கு அவருடைய அண்ணனாக தான் அவருடைய மகன் தான் போய் நின்னான். ஜெய்சன் சஞ்சய் தான் போயிட்டு அந்த பிள்ளை கூட அந்த காணால் நின்று அந்த சர்டிஃபிகேட் வாங்குற அன்னைக்கு, அந்த கௌரவப்படுத்துகிற அன்னைக்கு கூட போய் நின்று அதை மரியாதை கொடுத்து தான் தங்கச்சியை கூட்டு வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட இந்த மனுஷன் போகலை அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் பயங்கரமாக நான் அதை சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அப்போ நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது இப்படி எல்லோரும் இவ்வளோக்குள்ளே பேசுகிறாங்களே, ஏன் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் அது போயிருக்கலாம்ல, பிள்ளைகளுக்காண்டி ஏன் போகாமல் இருந்தார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம அதில் எந்த ஒரு விமர்சனமும், ஏன்னா நமக்கு தெரியாமல் என்ன பேச முடியும், நான் பேசுனது கிடையாது. ஸோ இப்போ அவங்க பேசுனதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பலடி இது மூலமாக நம்ம கொடுக்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து என்ன வேணால் பேசலாம், உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஸோ அவருக்கு மட்டும் அந்த ஆசை இருந்திருக்காதா என்ன? தான் பிள்ளைங்களுடைய அந்த கான்வர்சேஷன் அந்த இதில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்குமா ஒரு பெற்ற தகப்பனுக்கு? ஸோ அப்போ அவர் போகிறான்னா வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்போ நம்முடைய தளபதி முதல்வர்கள் மேலே நமக்கு ஒரு மரியாதை கூடுது. ஸோ அவருக்கும் எவ்வளோக்குள்ள அப்போ வலி வேதனைலாம் இருக்குன்னா, தான் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கடந்து தானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுக்காகவே வந்து இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்ப்புகளையும் தாங்கிட்டு வந்து நிற்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், எல்லா வழிகளையும் தாங்கிட்டு நான் வந்து நிற்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சாட்டெல்லாம் பயங்கரமாக கேவலப்படுத்திருப்பாங்க. என்ன வழி வந்து தாங்கிட்டு இருக்கேன், வழி வந்தால் ஒரு ஜண்டு பொம்மை இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலெல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிக்கிறது வேறு மாதிரி. அவருக்கு தான் குடும்பத்தையே பிரிஞ்சு தான் பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறது, அதாவது ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அது தகப்பனாக இருக்கவங்க தான் புரியும். ஸோ அந்த உண்மையான அன்பு தானே. இப்போ வந்து ஜெயம் ரவி எவ்வளோக்குள்ளே ஃபீல் பண்ணி அவர் வந்து அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளோக்குள்ளே இருக்கும், தான் முதலமைச்சராகவே ஆகிட்டார். ஸோ தான் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலையும் வச்சு போடுறாரு. ஆனால் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறது உண்மையிலே அவருக்கு வலிக்க தானே செய்யும். ஸோ அந்த வலியும் தங்கிட்டு அவர் முழுக்க அந்த மக்களுக்காகவே அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு பயணிக்கிறவரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒன்று தோணுச்சு. இந்த இடத்துல இதை பற்றி நம்ம பேசணும். ஸோ எனக்கு என்னென்னா, அவர் எப்படியாவது பார்த்திங்கன்னா அவரோட பர்சனலாகவும் அவருடைய பிள்ளைங்களும் கூடயும் சேர்ந்து அவர் வந்து நல்லா இருக்கணும் நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறது எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. எல்லோரும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிவிடுங்க. ஏன்னா அவருக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக இவ்வளோக்குள்ளே பண்ணுறாரு. அவரும் பர்சனலாக சந்தோஷமாக இருக்கணும்ல, வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் கிடைக்கணும்ல, நம்முடைய முதல்வருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்களாம் என்ன நினச்சிங்க? எனக்கே ஆக்சுவலாக ஜெயம் ரவி இவ்வளோக்குள்ளே ஃபீல் பண்ணி அவரை அழுகும்போது, அவர் வந்து அப்படி அவருடைய மனக்குமரல் கொட்டும்போது இவர் கொட்டிட்டாரு. ஆனால் நம்மளும் கொட்டாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே வெளியில் காட்டிக்காமல் இருக்காரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, ஓகேவா? நம்ம அடுத்த அரசியல் நிகழ்வு பார்த்து அடுத்த அரசியல் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். இது சும்மா அந்த ஜெயம் ரவியோட அந்த ஆதங்கத்தை பார்த்தோன்னே எனக்கு பேசணும்னு தோணுச்சு, ஓகேவா? பாய்.